ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி சாக்கோ மால்ட்டு தாங்க பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லாரும் குடிக்கலாங்க. நம்ம வெயிட் லாஸுக்கும் இது ரொம்ப செம்ம சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புல தேவையான சத்துக்கள் இது மூலிமா நிறைய கிடைக்குங்க. எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை 3 டைப்பாக பண்ணலாம். ஒன்று நம்ம மால்ட்டாவும் சூடான பாலில் போட்டு குடிக்கலாம். இது ஜில்லுன்னு சாப்பிட்லாம், ஐஸ்கிரீமாகவும் சாப்பிட்லாம். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராகியை ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறி வரட்டும். இந்த டைமில் ஊறினதுக்கப்புறம் தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. ஒரு பொட்டு கூட இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஈரத்துணி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முளைக்கட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் இதை காய வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி முளைக்கட்டி வந்துடுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சு எடுக்க போகிறோம். இதை நல்லா எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வெயிலில் காய வைக்கிறேன். இது காஞ்சிருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம லைட்டாக ஒரு பேனில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இது சீக்கிரம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதை கொட்டிட்டு நல்லா பேனில் நல்லா இது கிண்டி விட்டுக்கோங்க. இது லைட்டாக வெடிச்சு வருங்க. அப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக ஒவ்வொன்று வெடிச்சு வரும். அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் இது பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வறுத்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்துருச்சு, வறுத்தாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா 3 போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது தேவைன்னா நீங்கள் நட்ஸையும் வறுத்துக்கலாம். நான் வறுக்கலை. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் கொட்டிடலாங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்தாருங்க, ரொம்பவே நைஸாக வரும். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்படி தொட்டிங்கன்னா நல்லா நைஸாக பவுடர் மாதிரி வரணும். இப்போ இந்த பவுடரை என்ன பண்ண போகிறோம், இது கூட எக்ஸ்ட்ரா நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குறக்காக நம்ம கொக்கோ பவுடரை ஆட் பண்ண போகிறோம். இதை சூடாக இருக்குது. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வைக்க போகிறோம். இந்த டைமில் நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க, ஆறட்டும். இந்த டைமில் நீங்கள் கொக்கோ பவுடர் உங்கள்கிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ ஓகே. நீங்கள் இதில் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சல்லடை வச்சு சலிச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நல்லா நைஸாக சல்லடை வச்சு சலிச்சிட்டோம்னா நமக்கு இது நல்லா நைஸாக கிடைச்சிரும். இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு குடிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். 2 பேர் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நான் நேரடியாக இந்த பவுடர் பாலில் கொதிக்கிற பாலில் போட்டுட்டேன். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. நீங்கள் ஆறின பாலில் போட்டுட்டு நீங்கள் கரைச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி விழுகாது. நான் சூடான பாலில் போட்டதுனால லைட்டாக கட்டி விழுகும். அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஐஸ் போட்டிருக்கேன். இது நல்லா ஜில்லுன்னு குடிக்கிறதுக்கு இது சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஹாட்டாக குடிக்கிறீங்கன்னா நான் அடுத்த மெத்தடும் சொல்கிறேன். இது சூப்பராக இருக்கும். மதியான டைமில் நீங்கள் இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். இந்த பவுடர் கூட இது வச்சு உங்களுக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வந்து நீங்கள் வந்து ஹீட்டாக சாப்பிடணும், சூடாக குடிக்கணுன்னாலும் இந்த பவுடர் அப்படி பண்ணலாம். இதுவே நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணுறீங்கன்னா இது நல்லா திக்காக பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருங்க. உங்களுக்கு இது ஐஸ்கிரீமாகவும் மாறிடும். அவ்வளோதாங்க, ஒரே பவுடர் 3 மெத்தடில் குடிக்க போகிறோம். இப்போ இந்த பவுடரை எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம நார்மல் பாலில் வந்து கலக்க போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது பெரிய ஸ்பூன்னால் 1½ ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் போல் பால் ஊற்றிக்கலாங்க. பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது வந்து நம்ம சூடாக குடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஜில்லுன்னு குடிக்கிறதுனா நான் காட்டின மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இதுவே உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா இதுலேயே நல்லா திக்காக இன்னும் கொஞ்சம் பவுடர் போட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணிடுங்க. ஐஸ்கிரீமாக மாறிடும். கொஞ்சம் கொக்கோ பவுடர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்குங்க. கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா தெரியும், கட்டி எதுவும் இல்லை. இப்போ கரைச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் பால் ஊற்றிக்கலாம். கரைச்சி விட்டாச்சுங்க. நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பால் சூடாக இருக்க முன்னாடி நம்ம வந்து இந்த மால்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு பால் கூட கலந்தது, அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டியால் கலக்கி விடுங்க. ஏன்னா கட்டி விழுகும். அப்படியே விட்டிங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் நீங்கள் சூடாகிற வரைக்கும் கலக்கி விடுங்க. இது வந்து ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கோன்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக பொங்கி வரும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்து சேர்த்துருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான இனிப்பு போட்டுக்கோங்க. நடிச்சுக்கிறவங்கக்கிட்ட எது இருக்கோ போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டோம். இது லைட்டாக பொங்கி லைட்டாக கொதி வர்ற மாதிரி இருக்கும். இந்த டைமில் நல்லா திக்காக வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே நம்ம டம்ளருக்கு மாற்றிக்கிறோம். இதை ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம வடிகட்டணும் அப்படிங்கிறதுல எதுவும் இல்லை. அப்படி குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சூப்பரான ஒரு ராகி சாக்கோ மால்ட்டில் சூப்பராக பண்ணிட்டோம்.